முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் அனைத்து கட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை, வெற்றி வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம் ஆத்மி கட்சி இப்ப தொடர்ந்து ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஒவ்வொரு தொகுதிகளாக சென்று மக்களை சந்தித்து ஏன் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், இதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றி சென்று வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறோம். தேவூர் கூட்டணி சார்பாக ஐயா அவர்களுக்கு முன்னாடி போச்சு. நன்றி. இன்னைக்கு தேர்தல் வந்துருச்சு. இதுவரை நம்ம எத்தனையோ தேர்தல்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலுக்கெல்லாம் இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல். இது என்ன காரணம்னா, இது இந்தியாவிற்கு சுதந்திரம் அடையும் போது நம்ம எப்படி சிரமப்பட்டு போராடி சுதந்திரம் அடைந்தோமோ அதே போல இப்ப இரண்டாவது ஒரு சுதந்திரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்தியா ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறது. ஒரு மோசமான ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வீழ்த்துவதை தவிர வேறு வழி இல்லை. இதை இந்த தேர்தலில் நீங்கள் வீழ்த்தாவிடில் இந்தியாவே பாதித்து போய்விடும். இது நமக்கான தேர்தல் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கான தேர்தல், நம்ம சந்ததிகளுக்கான தேர்தல். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இதை திருவிழா மாதிரி எப்ப எடுத்துட்டு போயிட முடியாது. இதுக்கு இந்தியாவில் சமீபத்தில் புறப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. நாங்க டெல்லியில நாங்க தான் ஆட்சி செய்யறோம். இன்னைக்கு எங்களுடைய டெல்லியினுடைய முதலமைச்சர் இந்த ஆம் ஆத்மினா சாதாரண மனுஷனின் கட்சின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த டெல்லியினுடைய முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். டெல்லியில 70 இடங்கள், அந்த 70 இடத்துல 67 இடங்களை கைப்பற்றியவர் ஒரு தேர்தலில். அடுத்த தேர்தலில் 62 இடங்களை கைப்பற்றியவர். நாங்க ஓட்டுக்கு பணம்லாம் கொடுக்கல, மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்கி, பிள்ளைங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடங்களை வழங்கி, நல்ல மருத்துவமனைகளை கொடுத்து, இப்படி நல்லதை செய்து ஓட்டு கேட்கிற வேலையை நாங்க பார்த்தோம். ஆனா இந்த பிஜேபின்னு ஒண்ணு இருக்குது, மக்களுக்கு எந்த நன்மையும் இதுவரைக்கும் செஞ்சதில்லை. மக்களுக்கு நன்மைகள் செய்யாமல் மக்களை பிளவுபடுத்தி ஜாதியை சொல்றது, மதத்தை சொல்றது. நாங்கெல்லாம் என்ன சொல்றோம், நாமெல்லாம் தேசத்தால் இந்தியர்கள், இனத்தாலும் மொழியாலும் தமிழர்கள். வழியால் முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்துவனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம். தயவு செய்து மனுஷன் எல்லா மதங்களும் அதை தான் சொல்லுது. ஆனா இவன் ஒருத்த மட்டும் தான் மோசமான ஆளா இருக்கிறான் இந்தியாவில். இவர்களை திருத்த முடியாது. இவர்களை திருத்துவது நம்முடைய வேலை இல்லை, இவர்களை ஒழிப்பதுதான் நமது வேலை. அதுக்குத்தான் இந்த தேர்தல். இங்க வை செல்வராஜ் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விட்டார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் ஏன் வந்து பிரச்சாரம் பண்றீங்க? பிஜேபி காரணம், அதிமுக காரணம் டெபாசிட் வாங்க கூடாது, அதுக்குதான் வந்திருக்கிறோம். நிறைய பேர் திமுக அதிமுக வேற, பிஜேபி வேறன்னு நினைச்சுட்டு இருக்கிறான். இது ரெண்டும் ஒண்ணு. இவனுக்கு போடுற ஓட்டும் ஒண்ணுதான், அவங்களுக்கு வெட்டலைக்கு போடுறது ஒண்ணுதான், தாமரைக்கு போடுறது ஒண்ணுதான். தாமரை படம் தான் குளம் நாசமா போகும், உள்ள ஆக்சிஜன் போவாது, மீன் பூரா செத்து போயிடும், குளமே
தாமரையால குளமே நாசமா போகுதுன்னா இந்த நாடு வழங்குமா? 2 பேர் விக்கிறான் அந்த நாட்டை, 2 பேர் வாங்குறான். மோடி அமித்ஷா இந்த 2 பேர் சேர்ந்து இந்த நாட்டை விக்கிறான். அம்பானி அதானி வாங்கிட்டு இருக்கிறான். இவங்களை விட்டா நாடு தருமா? பிள்ளைக்கு நல்ல பள்ளிக்கூடம் கிடைக்குமா? நல்ல மருத்துவமனை கிடைக்குமா? ரோடு போடுற, சாலை போடுற, கட்டமைப்பு போடுற, ஏர்போர்ட் கட்டுற, துறைமுகம் கட்டுறன்னு சொல்லி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறான். மோடி என்பவர் திருடன். திருடுறவங்க திருடன் தானங்க சொல்ல முடியும்? கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளையடிக்கிறது தானங்க சொல்ல முடியும்? இல்லங்க, அவர் ரொம்ப நல்லவர் நான் சொல்ல முடியும். தேர்தல் பத்திரத்துல 8252 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி கொள்ளையடித்திருக்கிறது. 7 லட்சம் கோடி ரூபாய் ஆரம்ப நிலை, 7.5 லட்சம் கோடி ரூபாயை அந்த நாங்க சொல்லல, ஆம் ஆத்மி 7.5 லட்சம் கோடி ரூபாய் பிஜேபி கொள்ளையடிச்சிருச்சு, மோடி கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லல, காங்கிரஸ் கட்சி சொல்லல. அவங்கள்ட்டே இருக்கிற டிபார்ட்மெண்ட் சிஏஜின்னு ஒரு துறை அதை கணக்கிட்டு சொல்லுது 7.5 லட்சம் கோடியை மோடி கொள்ளையடித்திருக்கிறார். அதெல்லாம் விடுங்க, கொரோனா நேரத்தில் நம்ம எதுவுமே கிடைக்காம அழிஞ்சோம். அது நம்ம பேரை சொல்லி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் சேர்த்தான். அதை பயன்படுத்தி பிஎம் கேர்னு ஒண்ணு ஆரம்பிச்சான். இல்ல நாங்கெல்லாம் பயப்படுறோம், எங்களுக்கு ரோட்லயும் பேச தெரியும், கோர்ட்லயும் பேச தெரியும். கிட்டத்தட்ட 12,700 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறார் மோடி. அந்த பணம் எங்க போச்சு? அது ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது. யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. மக்களே தெரிஞ்சுக்கங்க. நான் தான் சொல்றேன், இந்த தொகுதி ஜெயிச்சிருச்சு. ஏன்னா இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போடணும். இவர்கள் வரக்கூடாது, இனிமே எங்கேயுமே வரக்கூடாது. அவர்கள் 10 வருஷம் கொடுத்தாச்சு, போதும், ரெஸ்ட் கொடுங்க. நீ ஜெயித்து இந்தியா கூட்டணி தான் இந்தியாவில் வெல்ல போகிறது. 150 இடங்களுக்கு மேல் இந்தியாவில் பிஜேபி வெற்றி பெற போவதில்லை. டெல்லியில கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது, ஒரிசாவில் அவன் கூட்டணியில் இருந்த நவீன் பட்நாயக் இன்னைக்கு உனக்கு கூட்டணியில் உள்ள வராதுன்ட்டான். பஞ்சாப்ல அக்காலிகள் கூட இருந்தவன் நீ வராது, உன் பேரை சொன்னாலே அவன் ஓட்டு போட மாட்டேங்கிறான். ஒவ்வொரு உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 100 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த முறை 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் பிஜேபி ஜெயிச்சிருக்குது. அப்போ காங்கிரஸ் தனியா நின்னுது. இப்ப காங்கிரஸ் ஒன்னா இருக்குது. ஒரு தொகுதிக்கு 5000 10,000 ஓட்டாவது கண்டிப்பா இருக்க போகுது. அங்கேயும் மண்ணை கப்ப போகிறது. உத்தரப்பிரதேசத்திலேயே மண்ணை கப்ப போகிறது உறுதியாகிவிட்டது. ராமர் கோயிலை கட்டி அது என்னமோ அது உனக்கு ஜெயிக்க வச்சிருக்கணும்னு நினைச்சான். அதுவும் புஷா போச்சு. இப்ப எதுவுமே இவர்களிடம் இல்லை. இதனால என்ன பண்றப்ப இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களை தாக்குவதற்கான வேலைகளை இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் 2014 வளர்ச்சியை பத்தி பேசினா, 2019 தேர்தல் புல்வாமாவில் ஜனங்களை கொண்டா. இந்த தடவை ஒண்ணு கிடைக்கல, ஜனங்க புரிஞ்சுக்கிட்டான். இந்தியாவில் உள்ள எல்லாரும் இவன் வந்தா ஓட்டிங் மிஷினை, மனுஷனை நம்பி நிக்காத ஒரு ஆள் ஓட்டிங் மிஷினை நம்பி நிக்கிறான். இதையும் புரிஞ்சுக்கிட்டா ஜனங்க, எதிர்கட்சி எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தெரிஞ்சுக்கிச்சு இவன் நம்பர் 1 ஃப்ராடு. மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவின் முதல் ஃப்ராடு. உண்மை ஃப்ராடு பண்றவங்க. சண்டிகர் ஒரு இடத்துல ஆம் ஆத்மி கட்சி ஓட்டு 8 ஓட்டு செல்லாதுன்ட்டான். அவன் ஆபீசர் தான், வேற யாரு? அங்க ஒரு ஆபீசர் திருத்துறான், 8 ஓட்டு செல்லாதுன்ட்டான். ஏன்னா 8 ஓட்டு செல்லாதுன்னு சொன்னதுக்கு லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாதா? அங்க இருந்த கவர்னருக்கு தெரிஞ்சுதான் அந்த ஃப்ராடு நடந்திருக்குது. லெப்டினன்ட்க்கு தெரியாம அந்த லெப்டினன்ட் செய்ததற்கு அமித்ஷாவுக்கு தெரியாம அந்த லெப்டினன்ட் கவர்னர் செஞ்சிருக்க முடியுமா? அமித்ஷா மோடிக்கு தெரியாமல் அமித்ஷா செய்திருக்க முடியுமா? ஆக அந்த அதிகாரி முதல் மோடி வரை இதை இணைந்து அந்த ஃப்ராடு வேறைய செஞ்சிருக்கிறான். இது நாங்க சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இங்க ஃப்ராடு நடந்திருக்கு. ஆக இவர்கள் ஃப்ராடு பண்ணி
நல்லது செஞ்சு ஓட்டு கேட்கிற யோகிதையோ பக்கோ இவர்களுக்கு இல்லை. நல்லது செஞ்சா ஒண்ணு சொல்லு, சென்னைக்கு வரான் 100 ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குவேன்னு சொன்னான். 100 ஸ்மார்ட் சிட்டி. இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஸ்மார்ட் சிட்டி அதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கி இருக்கிறியா? ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் உருவாக்கிறான். ஸ்ட்ரீட்னா தெருவு. சென்னையில பாண்டி பசார்னு ஒரு தெருவை தவிர எங்கேயுமே செய்யல. அந்த நகரத்தையே பலப்படுத்தணும், பிரமாதம் ஆக்குறதோ ஸ்மார்ட் சிட்டி. ஒரு நகரத்தை எல்லா வசதிகள் வாய்ப்புகளுடன் பிரமாதமாக அருமையாக உருவாக்குவதுதான் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது. மெட்ராஸ்ல சென்னையில ஒரே ஒரு தெருவை மட்டும் உருவாக்கிட்டு நேற்று அந்த ரோட் ஷோ காட்டுறாரா? ரோட் ஷோ. என்ன ரோட் ஷோ அது? தேனாம்பேட்டை சிக்னல்ல இருந்து அந்த பள்ளங்கள் பார்க் வீடு வரைக்கும் போய் ரோட் ஷோ. ஆளே கிடையாது. ரம்ஜான் நேரம் எல்லாரும் பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கிறான். அவனெல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சாச்சு. எல்லாத்துலயும் நமக்கு கேஸ் கிடையாது. எதை வச்சு நீ ஓட்டு கேட்கிற? இவ்வளவு ஃப்ராட பண்ணிட்டு, இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு, மக்களோட காசை பூரா கொள்ளையடிச்சிட்டு, எது ஒரு நன்மை கூட செய்யாம மக்கள்கிட்ட கேடம். வெள்ளம் புயல் சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நின்னுச்சு. அப்ப ஏன் எதுக்குன்னு கேட்க யோகிதை இல்ல. இப்ப என்ன கேட்கிற? ஸ்மார்ட் சிட்டி கிட்ட வர்றாராம். மக்களை போய் பாக்குறாராம். தேர்தல் தெரு தெருவா அலையிறது. எங்கேயாவது ரயில் பொட்டி மட்டும் தனியா போனா கூட கொடி ஆட்டுறது. கக்கூசே திறந்தா கூட கொடி ஆட்டுறது. ஒரு பிரதமருக்கு இதா வேலை? இப்படிப்பட்ட ஏன் கிடையாது. பார்லிமெண்ட் மெம்பராகவே இதுவரைக்கும் இருந்ததில்லை. பார்லிமெண்டையே பார்த்ததில்லை. இல்லாத ஒரு ஆளை கொண்டு இங்க வச்சு இந்த நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கலாம். இதை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது தயவு செய்து நான் கேட்கிறேன். கட்சிக்காரர்களுக்கு அப்பால் பார்க்கின்ற அருமை தோழர்களே, தயவு செய்து திருந்துங்கள். தயவு செய்து திருந்துங்கள். இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணது போதும். இனிமேலாவது வாக்கு நல்ல உங்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்ல யாரு ஜெயிக்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல யாரு ஜெயிக்கிறது இப்ப முக்கியம் இல்லை, யார் தோற்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். தோற்கடித்தாக வேண்டியது. நான் பிஜேபிக்கு வேலை செய்யறவங்க சேர்த்தா சொல்றேன். ஓ வீட்டு பிள்ளைக்கு சேர்த்து தான் பேசுறேன். எல்லாரும் நம்ம போராடுறது பூரா ஏதோ எங்க வீட்டுல இருக்கிற போலீஸ்கார வீட்டு பிள்ளைக்கு சேர்த்துதான். இந்த நாட்டை காப்பாற்றணும். மக்கள் மீட்டெடுக்கணும். மோடி கிட்ட இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கணும். இந்தியாங்கிற பேரையே மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்தியா ஒண்ணுங்கிறான். ஒண்ணுதான் இந்தியா. இந்தியாவையே என்னன்னு தெரியல. இவ்வாறு ஒரு பொய் வாயை திறந்தாலே பொய். பொய்யே மூலதனமாக வைத்து ஒன்னே ஒண்ணு இப்ப சொல்றா, டீ வித்தது கூட அவர் பொய் தாங்க சொல்லியிருக்கிறாருங்கிறான். ஆக எல்லாமே பொய். வெக்கங்கிறதே கிடையாது. ஏன்னா பொய் சொல்லிட்டு திரும்பியும் நின்னு ஓட்டு கேட்கறிய. கிளாஸ் வேலை நின்னை விட்டுதான். அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு அம்மா பாவம். அது நல்ல கவர்னரா வச்சிருந்தான். கவர்னர் 2 மாநிலம் கொடுத்தாங்க. ஒண்ணும் இல்ல. ஏன் 2 மாநிலம் 3 மாநிலம் கொடுக்குறான் தெரியுமா? வேலையே இல்லாத ஒரு பதவி ஒண்ணு இருக்குன்னா அது இந்த கவர்னர் பதவி. அதுல உட்கார வச்சு விரட்டி விட்டாங்க. போதும் தலையில அடிச்சு அனுப்பிச்சு நீ அவ்வளவுதான் அவனுக்கு. ஏன்னா இவர்கள் எப்பவுமே பங்காள லட்சுமணன் ஒருத்தர் பிஜேபியில் இருந்தார் தலைவரா. அவரை அசிங்கப்படுத்தி அனுப்பினார்கள். டாக்டர் கிருபாநிதி என்ற ஒரு டாக்டர் ஒருத்தர் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டுக்கு தலைவரா. அவரையும் அனுப்பினார்கள். இவர்கள் இப்பொழுது இதே மாதிரி வேலையை திரும்ப திரும்ப செய்கிறார்கள். அது தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவங்களை கொண்டு வந்துட்டு இது போல ஒரு மோசமான கட்சி. எடப்பாடி பாவம், அந்த ஆளை விட்டுருங்க. அந்த கட்சி இல்ல இப்ப தமிழ்நாட்டுல. அதிமுக இல்ல. அவன் போட்டி போடுங்க. பாவம், ஒரு ஆள் பலாப்பழத்தை தூக்கிட்டு அலையறான். நிலைமை மோசம். அந்த கட்சியோட நிலைமை ரொம்ப 17% கூட வராதுங்கிறான். அந்த கட்சி எம்ஜிஆர் உருவாக்கி எவ்வளவு போராடி அதுக்கப்புறம் அந்த A1 குற்றவாளியா இருந்தாங்களே, தண்டிக்கப்பட்ட குற்றவாளியா ஜெயலலிதா அவங்க இருந்தாலும் கட்சியை நல்லா அடிமையாவே வச்சிருந்தாங்க. அந்த கட்சி எங்கடா போச்சுன்னு தெரியல. இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப பிஜேபி அந்த சைடுல சங்கு விடுறான். இப்போ அவன் என்ன சொல்றான், எங்களுக்கு திமுக தோற்கடிக்கிறது நோக்கம் இல்லைங்க, இந்த அண்ணா திமுகவை நாங்க தோற்கடித்து நாங்கள் தான் 2வது இடத்துக்கு வரணுங்கிறான். ஏன்னா வெக்கங்கிட்ட அண்ணா திமுகவே உனக்கு புத்திங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையா? உன்னை காலி பண்றதுக்குன்னே அலையறான் ஒருத்தன்.
நீ எங்க இருக்கியா இல்லையா? ஆக இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைங்க தமிழ்நாட்டுக்கு. ஆகையினால நண்பர்களே, தயவு செய்து இந்த தேர்தலை நமக்கான, நம்ம பிள்ளைகளுக்கான, நம்ம சந்ததிக்கான தேர்தலாக தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டுக்கு 2 வாரம் சும்மா இருக்காதீங்க. இவர்களை வீழ்த்துவதை தவிர வேற வழி இல்லை. இந்த நாட்டை மீட்கிறதை தவிர வேற வழி இல்லை. நாங்க எங்க தலைவர் ஜெயில உட்கார்ந்து இருக்கிறாருங்க, ஒரு தப்பும் பண்ணலங்க. ஊழலை ஒழிக்கணும்னு வந்தது தப்பாடா? டெல்லி மக்களுக்கு பூரா குடிக்க தண்ணி கொடுத்தது தப்பாடா? டெல்லி மக்களுக்கு மின்சாரம் கொடுத்தது தப்பா? டெல்லி மக்களுக்கு பூரா நாங்க நல்ல பள்ளிக்கூடத்தை கொடுத்தது தப்பா? நல்ல டெல்லி மக்களுக்கு எல்லாம் நல்ல மருத்துவமனைகள், அப்போலோ விளையாட நல்ல மருத்துவமனைகள் கொடுத்தது தப்பா? எங்களை கொண்டு போய் உள்ள போடுறான். போட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்றான், ஒரு ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறான். ஆதாரம் உள்ளதுன்னு கோர்ட்டே சொல்றான். என்ன பண்றது? எங்க இருக்கு? என்ன ஆதாரம்? இதான் பிடிச்சியா? இல்ல அவர் வீட்டுல போய் பிடிச்சியா? இத்தனை தடவை ரைடு பண்ணி என்னடா எடுத்தீங்க? எலெக்ஷன் கமிஷன் அவன் ஒரு பெரிய ஃப்ராடு. அவன் எதுக்குதான் எல்லாரையும் கலெக்டர் ஆபீஸ்க்கு வா, அந்த கட்சி வா, இந்த கட்சி வாங்குறான். எதுக்கு கூப்பிடுற? உன்னால நல்ல ஒழுங்கான தேர்தல் நடத்த முடியலன்னா அதுல ஃப்ராடு பண்ண ஏன்டா அப்படி அலையிறீங்க? ஏன்னா நீங்களே நின்று ஜெயிச்சுட்டே சொல்லி தொலைச்சிட்டு போங்களா, நாங்களா வீட்டுல நிம்மதியா இருக்கிறோம். ஃப்ராடு வேலைங்க. எப்படி கொத்தலாம், எப்படி ஏமாத்தலாம்? அது குத்துனா தாமரைக்கே போகுதான். ஏண்டா அந்த அயோக்கியத்தனம்? நியாயமா தேர்தல் நடத்த கூட உங்களுக்கு யோக்கியதை இல்லையா? தேர்தல் கமிஷனரையே அவன் தாங்க போடுறான். இந்த எல்காட் இந்த மிஷின் தயார் பண்றான்ல, அதுல போய் பிஜேபி காரனை கொண்டு போய் டைரக்டரா போடுறான். ஏண்டா இந்த அயோக்கியத்தனம்? தெம்பு இருந்தா ஜெயிங்க, மக்கள் ஓட்டு போட்டா ஜெயிங்க. ஏண்டா நாசமா போறது? இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவை ஏண்டா நாசப்படுத்துறீங்க? உனக்கு நிலைமை வரும். ராஜபக்சேயாவது நாட்டை விட்டு ஓடுறதுக்கு வீட்டுல பூந்து அடிச்சான். இது தொடர்ந்துச்சு. டெல்லியில மோடியின் வீடுகளை மக்கள் போய் அடிச்சு தூக்கி எறிகிற நிலைமையை தயவு செய்து நீயே உருவாக்காதன்னு கேட்கிறேன். டெல்லியில நாங்களே போயிட்டோம் முற்றுகிறதுன்னு சொல்லி. ஆம் ஆத்மி சாதாரண கட்சி இல்ல, 10 வருடத்தில் தேசிய கட்சியாக மாற்றி காட்டிய கட்சி. டெல்லி பூரா தொடப்பத்தாலேயே உன்னை அடிச்சு வரட்டி இருக்கிறோம். டெல்லி கார்பரேஷன்ல உன்னை தொடப்பத்தாலேயே அடிச்சு வரட்டி இருக்கிறோம். பஞ்சாப் பூரா உள்ள நுழைய முடியாம இன்னும் வச்சிருக்கிறோம். குஜராத்ல கோட்டையிலே நாங்க ஓட்டையை போட்டு 13% ஓட்டு வாங்கி 5 சீட்டை ஜெயிச்சிருக்கிறோம். எல்லா இடங்களும் ஏன் எங்களை வரவேற்கிறாங்க? நல்லது செய்யறோம், நேர்மையா இருக்கணுங்கிறோம், மக்கள் காசை திருடக்கூடாதுங்கிறோம். ஏன்னா இதுக்கான எங்களுக்கு தண்டனை? இதுக்குங்களா கெஜ்ரிவால கொண்டு போய் உள்ள வச்சிருக்கிறீங்க? உருப்பிடுவீங்களா நீங்க? எல்லாமே எல்லா கட்சியிலையும் நான் பார்த்திருக்கிறேன், வழக்கறிஞர் அணிதான் இருக்கும். எனக்கு டவுட்டா இருக்குது, பிஜேபியில் நீதிபதிகள் அணியே இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும் போது, ஏன்னா தீர்ப்பெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஏதோ ஒரு சில நல்ல நீதிபதிகள் சந்திரசூட்டு மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த நாடு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நண்பர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. கேட்கறது பெருசு இல்ல, இன்னையிலிருந்து நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நாட்டை மீட்க வேண்டும். பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு இல்ல, நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறோம். ஆனால் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் டெபாசிட் கூட கிடைக்க கூடாது. இதுக்குதான் நீங்க வேலை பார்க்கணும். அவர்கள் கூடாது நமக்கு. நாங்க எதுக்கும் பயப்படுற ஆள் இல்லை. எனக்கு ரோட்லயே பேச தெரியும், கோர்ட்லயே பேச தெரியும். எங்கேயும் எங்களால் வெல்ல முடியும். ஏன் கிட்ட தைரியம் இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நம்ம தப்பு பண்ண உன்னால முடிஞ்சா என்னடா செய்ய முடியும்? மிஞ்சி போனா ஜெயில போடுது. அதுக்கு மேல உனக்கு என்ன தெரியும்? உனக்கு இந்த சிறைச்சாலைகளுக்கு எல்லாம் மக்கள் இனிமே பயப்பட மாட்டான். அந்த மாதிரி மக்களை மாற்றி விடாது. கடவுளை காற்றி, ஜாதிகளை காற்றி, மதங்களை காற்றி ஏமாத்தாது. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி போல இருக்கிறோம். நாங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். அப்படிங்கிறத காட்டுறதுதான் இந்த தேர்தல். நாட்டுடைய வளர்ச்சி என்னடா வளர்ச்சி? 14 வளர்ச்சின்னு தான் சொன்னேன். வளர்ந்துச்சா? இன்னும் 10 நான் வச்சம் கொடுக்கணுமா இவருக்கு? இன்னும் அப்பதான் வளர்த்து எடுப்பாரா? ஏன் மொத்தமா கோட்டை விட்டு போயிடலான்னு பாக்குறியா? இனி இந்த மக்கள் இந்த தேர்தலில் நீ வந்தாலும் நீ உங்க வரப்போறது இல்லைங்கிறது உண்மையான செய்தி. வந்தாலும் நாசமா நீ தான் போற. அதை இந்திய மக்கள் இன்னும் சாதாரண இந்தியாவில் யாரு இல்ல, உங்களுக்கு யாரு பிரதமருங்கிறான்? எங்களுக்கு பிரதமர் வச்சுக்க எங்களுக்கு தெரியும், நீ சும்மா எங்களை பார்த்து இவங்க ஒன்னா இருக்காதுன்னா இந்தியா கூட்டணி ஒன்னும் சேராது. அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வரமாட்டாரு. இந்த கூட்டணி வந்தா சீட்டு பிரச்சனை அவன் அடிச்சுக்குவான். இவனே இந்தியாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டணிக்கு வந்த பிறகுதான்
இந்தியாவில் புரட்சி இந்திய கூட்டணிக்கு ஒரு வலுவை ஏற்படுத்தியது. வலுவா நிக்கிறோம் இன்னைக்கு. என்ன அன்னைக்கு டெல்லியில சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, சித்தாராம் யெச்சூரி, திருச்சி சிவா, திருமாவளவன், டி ராஜா உட்பட அத்தனை தலைவர்களும் அன்னைக்கு வந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது தவறு. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் எத்தனையோ கூட்டங்களை, லட்சக்கணக்கான மக்களை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டம் நடத்தியிருக்கிறார். அவர் தான் இல்லையே, ஜெயில போயிட்டாரு, நடக்குமான எல்லாரும் நடக்காதுன்னா அவர் இருப்பதை இருந்து நடத்தியதை விட பல மடங்கு 5-10 மடங்கு கூட்டம் அங்கே மக்கள் அலைமோதி வந்தார்கள். தானாக வந்த கூட்டம். ஆகையினால் அன்பு நண்பர்களே, நம்ம பிள்ளைக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும். எல்லாருக்கும் இந்தியா நீட்டு ஒழியணும். நீட்டு ஒழியணுங்கிறது இன்னைக்கு காங்கிரஸ் அறிக்கையில் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். திமுக அறிக்கை அருமையான அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. 500 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்கறான்னு இருக்கிறான். பிஜேபி கேட்கிறான், நீ எப்படி கொடுப்ப? இந்தியா கூட்டணியில் முக ஸ்டாலின் இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை. அதை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் ஸ்டாலின். அவர் சொல்றது அந்த ஆட்சி. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் அவங்கதான் உள்ள இருக்கிறாங்க. அத்தனை அறிவார். இது ஜனதா கவர்மெண்ட் மாதிரி நினைச்சுக்காத. அடுத்த வரப்போறது ஜனதா கவர்மெண்ட், மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் மாதிரி இருக்காது. அதெல்லாம் எங்களுக்கு, இந்த தலைவர்களுக்கு எல்லாம் பெரிய பாடம். அன்னைக்கு எல்லா தலைவர்களும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். மிசாவில் இருந்து உருவாக்கப்பட்ட கட்சி, தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி ஜனதா. இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து கட்சிகளாக, அன்று தலைவர்களாக இருந்து கட்சியை உருவாக்கினார்கள். இன்று கட்சிகளாக இருந்து இணைந்து மாபெரும் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் எப்படி நடத்தணும்னு. நீ சொல்லிக் கொடுக்க வேணாம். நீ டீ ஆத்துல சொன்னா உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தா அது கூட பொய்யுங்கிறான். டீ கடவுள அதுவும் பொய்யுங்கிறான். பொய்யே. உன்னை விட புத்திசாலிகள் இங்கே இருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய யூகத்தில் சிறந்தவர். ஜெயில வச்ச ஏண்டா வச்சவன ஜூன் 4ஆம் தேதி அலுவ போற. இன்னைக்கு அங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் சாதாரண தலைவர்கள் அல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரே முடிவு எடுத்து விட்டார்கள், இவர்களை ஒழிப்பதுதான். ஏனால் இவர்களை திருத்துவது நம்முடைய வேலை இல்லை, இவர்களை ஒழிப்பதுதான் நமது வேலை. நடக்கத்தான் போகும். ஏன் துணிச்சலா பேசுறோம்? அடாவடிகள், அக்கிரமங்கள், சர்வாதிகாரம், இதையெல்லாம் நம்ம ஒழிக்கணும். ஆகையினால் இது யாருக்காக? நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்லது செய்துவிட்ட காரணத்தால் தான் நம்ம நல்லா இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காவது நம்ம நல்லது செஞ்சுட்டு போகணும். ஆகையினால் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். அப்துல் கலாம் இந்தியா 2020 வல்லரசாக, அதையும் கெடுத்து நாசமாக்கிட்டான். அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இன்னும் நமக்கு நல்ல நேரம் வரல. நல்ல நேரம் 2024 கண்டிப்பாக வரப்போகிறது. நம்முடைய தேசம் கண்டிப்பாக உயரப் போகிறது. வாஜ்பாய் இந்தியா ஷைனிங்னா உண்மையிலே ஷைனிங் 2024. ஆகையினால் நண்பர்களே, இந்த நாகப்பட்டினம் தொகுதி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். உங்கள் இரவு பகலாக உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும். கதிர் அருவாள், கதிர் அருவாள், கதிர் அருவாள் என்பதுதான் அனைத்து மக்கள் மனதிலும் இருக்க வேண்டும். இதை மக்கள்